ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் குவெல்ஃப்லேருந்து எல்லோரா தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த எல்லோரா வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான், குவெல்ஃப் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ். ரூட்லாம் வந்து ரொம்ப சீனிக்காக இருந்தது. நாங்கள் குவெல்ஃப் வீக்கெண்ட் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து 20 to 25 கிலோமீட்டர் தான் எல்லோரா. நாங்கள் ஏன் எல்லோரா பிளான் பண்ணோன்னா, எல்லோராவில் செப்பரேட்டாக ஸ்டே கிடையாது. ஸோ நியர்பை ஸ்டே வந்து குவெல்ஃபில் தான் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணனால எல்லோராலே ஒரு ஸ்பாட் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். எல்லோராவில் வந்து மெயின் ஸ்பாட் வந்து 2, எல்லோரா கார்ஜ் அண்ட் எல்லோரா குவாரி. அதை விட அதுக்கப்புறம் எல்லோரா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எல்லாம் இருக்குது. பட் இது 2 தான் வந்து மெயின் நல்ல சீனிக்கான பிளேஸ். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரா குவாரி தான் பிளான் பண்ணோம். பிகாஸ் அங்கே வந்து சாண்டி பீச் இருக்குது, ஸ்விம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. பட் அங்கே வந்து ப்ரையாராக புக் பண்ணியிருக்கணுன்றது எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரிஞ்சனால நாங்கள் வந்து எல்லோரா கார்ஜ் பிளான் பண்ணிட்டோம். பிளானை மாற்றியாச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணி நம்ம ரிவர் பார்க்க போகலாம். அங்கே வந்து டியூபிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து இப்போ பர்சனுக்கு வந்து $9 அடல்ட்ஸ்க்கு. ஸோ நாங்கள் வந்து 2 அடல்ட் 2 கிட்ஸ்க்கு வந்து $27 ஆச்சு. ஸோ அது ஒரு நல்ல பிக்னிக் ஏரியா. நல்லா நீங்கள் ஹோல் டே வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கும் இன்னும் ஒரு நல்ல டெஸ்டினேஷன் தான். ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போக போக நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்தால் உள்ள வரைக்குமே நீங்கள் போயிட்டு பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து நடந்து தான் போனோம் உள்ளே. ஸோ உள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்ல பெருசாக பிக்னிக் ஏரியா. ஸோ அங்கே வந்து சம்மர் டைம்ன்றனால நிறைய பேர் வந்து அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ குரூப்பாக வந்திருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய் கொஞ்சம் தூரம் லெஃப்டில் போனோன்னா நமக்கு வந்து அந்த ட்ரெக்கிங் ஏரியா. ஸோ அதை ட்ரெக் பண்ணி கீழே போனோன்னா நல்ல நமக்கு வந்து அந்த ரிவர் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் வந்து ட்ரெக்கிங் நல்லா தான் இருந்தது, பார்த்துலாம் ஓகேவாக இருந்தது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ டவுன் ஆகிடுச்சு. அது வந்து கிட்ஸ் வச்சுட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் சேஃப். அதனால் நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் திரும்பிட்டோம். நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் எவ்வளோ நேரோ டவுன் ஆச்சு அப்படின்ட்டு. பட் அங்கேருந்து நம்ம கீழே பார்த்தாலே ரிவர் தெரியுது. இன்னும் வந்து நம்ம அடல்ட்ஸ் மட்டும் போகிறோன்னா நம்ம தைரியமாக போகலாம், ட்ரெக் பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து குட்டீஸ்லாம் இருந்தனால நாங்கள் வந்து அப்படியே அந்த நேரோ டவுன் ஆகும்போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் ரிவர் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து பிக்னிக் ஏரியாவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளாஷ் பேட்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே விளையாட வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுக்கே வந்து 9 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனது ஒரு 6 o'clock தான். இது வந்து ஆனால் நீங்கள் வந்து காலையிலே போயிட்டீங்கன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 9-10 o'clock போயிட்டீங்கன்னா அந்த ஹோல் டே நீங்கள் தாராளமாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், போக போக ரொம்ப நேரோவாச்சு. இன்னும் நான் அந்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறேன், ரொம்ப நேரோ டவுன் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறது சேஃப் இல்லைன்னு நாங்கள் ஸோ அப்படியே திரும்பி பிக்னிக் ஏரியாவில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் திரும்ப ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து குவெல்ஃப் ட்ரிப்போட வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரா கன்சர்வேஷன் கார்ஜ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து எல்லோரா போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்துக்கு போங்க. இந்த எல்லோரா கார்ஜ் கன்சர்வேஷன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 to 6 or 7 அங்கே ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்து 9 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் அத்தாரிட்டிஸ் வெஹிக்கிள் வந்து ரவுண்ட்ஸில் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் இருந்தது. கொஞ்சம் அந்த ட்ரெக்கிங் பார்ட் மட்டும்தான் நமக்கு
குழந்தைங்கள வச்சுட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்றபடி ஹோல் டே நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். எல்லோரா குவாரி வந்து உங்களுக்கு டைமிங் வந்து 7 PM வரைக்கும் போட்டிருந்தாங்க. பட் அது சரியாக தெரியல. ஆனால் அதுக்கு போகிறதுனா நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிடணும். ஏன்னா லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்க உள்ள. ஸோ பார்க்கிங்கும் சரி நம்ம வந்து லிமிட்டடாக தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதை நீங்கள் வந்து 1 day பிஃபோரே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் போகலாம். பட் அது வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆனால் சூப்பராக இருந்தது. நல்ல பெரிய ஃபாரஸ்ட் தான். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வந்து நீங்கள் எல்லோரா போனீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.